ஒரு ஊரில் அமுதா என்ற ஒரு அழகிய சிறுமி இருந்தாள். அவள் நல்ல குணமுடையவள். அமுதாவின் அம்மா பூந்தோட்டத்தில் பூ பறிக்கும் வேலை செய்பவள். அமுதாவின் தந்தை சில மாதங்களுக்கு முன்பு காலில் அடிபட்டு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவர். அமுதாவின் அம்மாவின் வருமானம் பத்தாமல் அவளது குடும்பம் மிகுந்த கஷ்ட நிலைமையில் இருந்தது. இச்சூழ்நிலையில் அவளது வீட்டில் இருக்கும் ஆடு மற்றும் கோழிகளை விற்று வீட்டிற்கு தேவையான உணவினை வாங்கி வந்தனர். ஒரு நாள் அமுதா பூந்தோட்டத்தில் பூ பறிக்கும் பொழுது அந்த பூவிலிருந்து ஒரு பொன்வண்டு வந்து அமுதாவின் கையில் அமர்ந்து பேசியது. அமுதா ஆச்சரியத்தில் பார்த்தாள். உடனே வண்டு அமுதாவிடம், சிறுமியே, உன்னுடைய நல்ல உள்ளம் எனக்கு தெரியும். உனக்கு நான் ஒரு அருள் தருகிறேன். அதன்படி செய்தல் உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்று கூறி, நீ தினமும் ஒருவருக்கு உன் கையால் உணவினை கொடு, உனக்கு வேண்டியது நடக்கும் என்று கூறி அந்த வண்டு மறைந்தது. அதேபோல் அடுத்த நாள் அமுதா ஒரு பெரியவருக்கு உணவு தானம் செய்தல். அடுத்த நாளே அவளுடைய தந்தைக்கு கால் சரியாகியது. அவள் ஆச்சரியப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அடுத்த நாள் ஒரு கண் தெரியாத பாட்டிக்கு உணவு கொடுத்தாள். ஒரு சில நாட்களிலேயே அவள் பள்ளியில் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக 10,000 ரூபாய் பரிசாக கிடைத்தது. அதனை பெற்றோர்களிடம் கொடுத்து அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைத்தனர். அதேபோல் அவள் தினந்தோறும் அருகிலுள்ள கோவில் பெரியவர்களுக்கு அன்னதானம் செய்தாள். சில நாட்களில் அவளது தந்தை புதிய பூக்கடையினை ஒன்றை வைத்தார். அதன் பிறகு அவர்களது குடும்ப மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இதனால் குழந்தைகளே, நீங்களும் இதேபோல் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.